லேடி பிஸ்தா அவர்கள், ஆர்த்தி தானே உங்களோட பேரு. பசங்களை மட்டும் தான் திட்டுவாங்க, ஓகேவா? பட் ஆனா நான் உங்களோட வீடியோஸ்ல பாத்திருக்கேன், நீங்க பசங்களை விட பொண்ணுங்கள நிறைய திட்டிருக்கீங்க. சமந்தா வந்து நம்மளுக்கு ஜிகிர் தோஸ்து. இப்போ ரீசென்ட்லி she started following me back as well. நாங்க வந்து 2-3 வாட்டி நாங்க பேசியிருக்கோம். she is extremely sweet. மெயினா ஏன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்னா, வனிதா அக்கா மேல வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த அக்கா பார்த்தா லைட்டா எனக்கு பயம். நான் ஃபெமினிஸ்ட் தான், எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லணும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல தானே முடிவு பண்ணிருப்பீங்க. எனக்கு சில விஷயங்கள் நடக்கும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே they didn't stand up for me. ஓகே. அப்பா வந்து என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வந்து நான் தான் என்னோட பேட்டில்ஸை நான் தான் ஃபைட் பண்ணிக்கணும். அசிங்கமான காமெண்ட்ஸ் நான் வந்து அழுது போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அதை அக்னாலேஜ் கூட பண்றதுக்கு யாருமே இல்லை. ஈவன் லேடிஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஓ லேடி பிஸ்தாவா, இந்த புள்ள கிட்ட வாய வச்சுக்கிட்டா கிழிச்சு தொங்க விட்டுரும் அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் வந்து விழுந்து என்கிட்ட கனடால கெஞ்சிருக்கான், பிளீஸ் அந்த வீடியோ வந்து எடுத்துருங்க, எனக்கு வந்து வான்கூவர்ல இருந்து இப்படி ஒரு ஜாப், அவனுக்கு வருஷத்துக்கு 4.25 கோடி சம்பளம் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல காமெடி என்னன்னா, என் வீடியோவை பார்த்துட்டு அவனோட ஹைரிங் மேனேஜர் ஒரு தமிழ் ஆளு, அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் கெட்ட வார்த்தை தான் பேசுறேன், ஆனா அது கெட்ட வார்த்தைன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், அது டீப்பா போனாதான் அது என்னங்கிறதே புரியும். ஆனா சொன்னா சுருக்குன்னு இருக்கு, ஓ ஏதோ சொல்றாங்கன்னு கேட்க தோணுது. ஒரு லேடி பிஸ்தாவா அது எப்பயாவது கெட்ட வார்த்தை தான் பேசிட்டு இருக்கும் அப்படின்னு, அது வேண்டாம். I wanted to break that. உன்னோட காம்ப்ரமைஸ்ட் போட்டோஸ் நான் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, டேய் ஹெச்டி போட்டோ இருந்துச்சுன்னா என்கிட்டே போடுறா, நானே பார்த்துட்டு நான் எஸ்டிட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிடணும். ஆக்சுவலா அவனை ஃபேஸ்புக் டேட்டிங்ல எல்லாம் புடிச்சிட்டு வந்தேன். பார்த்துட்டு நம்ம லட்டினோ ஃபிகர்லாம் டேட் பண்றோம், அது ஸ்பானிஷ் பையன் மாதிரி இருக்கானு, ஏன்னா பிக்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது டேட்டிங் ப்ரொஃபைல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு ஸ்பானிஷ் பையன் எல்லாம் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு என்னங்க இப்படி எல்லாம் மின்னிட்டு இருக்குதுங்க, அழகா இருக்குதுங்க. ஆனஸ்டா சொல்லட்டா, எனக்கு வந்து கன்றாவியா காமெண்ட்ஸ் வரும். அதாவது என்ன உருவ கேலி பண்ணியும் வரும், என்னோட பொசிஷனை கேலி பண்ணியும் வரும், என் புருஷனை கிழிச்சும் வரும். எங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா, சாயங்காலம் 7 மணிக்கு மேல இந்த மாதிரி சொல்லுவாங்க, லைக் நீயே இப்படிதான் பேசிட்டு இருக்க, உனக்குலாம் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படி பேசும்போது வந்து ஓ ஷிட் தட் ஹர்ட்ஸ் அப்படி இருக்கும். அடுத்து எந்த பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட என்ன இருக்கோ அதேதான் ஒன்ட்ட இருக்கு, அவன் அம்மாட்ட என்ன இருக்கோ அதேதான் நம்மள்ட்ட இருக்கு. அதை வச்சு ஒருத்தவனை கேவலப்படுத்துவேன்னு நினைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யூ நோ சின்மயி, she's been fighting this battle for a long time. அவங்க அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, அவங்கனாலேயே ஒரு ஜஸ்டிஸ் அவங்களால வாங்க முடியல. காரை வச்சு என்ன ஏத்திட்டானுங்க, என்ன தேடி கண்டுபிடிச்சு என் வீட்டை பார்த்து தெரியாம கூட பாத்திர கூடாதுன்னா சில ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம் ஒண்ணு தெருவுல வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா, பொண்ணும் அப்பாவும் ஒரு வீட்டுல இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்லிருக்கோம், 2 வருஷமா முடிவெட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புருஷன் எனக்கு பெர்மிஷனே தர மாட்டேங்கிறான். உன் முடிதானே, அது தானே வெட்டினா வளர போகுது, அதுக்கு எதுக்கு அவன் பெர்மிஷன்? அந்த கதை பிடிக்கலையே தவிர அந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல வரல. அவனுங்க அப்படிதான் இருப்பாங்க, எல்லாம் என்ஜாய் பண்றதெல்லாம் பண்ணுவானுங்க, கடைசியில கல்யாணம் வரும்போது கட்டி விட்டு போயிடும். எனக்கு அந்த படம் வந்து எனக்கு வெரி ட்ரிகரிங் அந்த படம். அதனால உங்களுக்கு அது பிடிக்கல. சர்ஃப்சாகா and குருபாய் பிடிக்கும். Those men have similar values as I am. இதான் முடிச்சுடுங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு இருக்கிற பவருக்கு உங்களால முடியும். பிரியாணி மேன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கேன், அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பிச்சு கொடுங்க ப்ளீஸ். அவன் வந்து தமிழ்நாட்டோட ஆண்ட்ரூ டேட்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு மிதப்புல. அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, அஃபெக்டான ஆயிட்டு போறாங்க. 25 வயசுல ரிட்டையர் ஆயிட்டேன்னா அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்னா, ஆமா பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. முன்னாடி ஆடிஷன் எல்லாம் பண்ணலாம்னு எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஆனா அது வந்து வனிதா சீசன்